கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாக இருக்குமா? அந்யோன்யம் அதிகமாக இருக்குமா? ஒருவர் மேல் ஒருவர் அன்பும் காதலும் கொண்டு பிரியமாக இணை பிரியாமல் இருப்பாங்களா? அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆண் பெண் ஜாதகத்தில் நம் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது 2 பேர் ஜாதகத்திலையும் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து இருந்தாங்க அப்படின்னா மிகவும் அந்யோன்ய தம்பதிகளாக இருப்பாங்க அவங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செவ்வாயும் சுக்கிரனும் இருவர் ஜாதகத்திலும் இணைந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த தம்பதிகள் அந்யோன்யமாக இருப்பாங்க. சரி, ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஒருவர் ஜாதகத்தில் இருக்கின்ற செவ்வாய் இன்னொருவர் ஜாதகத்தில் இருக்கின்ற சுக்கிரன் பார்வை செய்திருக்கணும். நேர் 7ஆம் பார்வையாக பார்வை செய்திருக்கணும். அல்லது செவ்வாய் இருக்கும் இடத்தில் அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கணும். அதாவது மற்றொருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கணும். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் ராசியில் செவ்வாய் இருக்கணும். மற்றொருவர் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அதாவது சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டிருக்கணும். அல்லது 1, 5, 9 அந்த மாதிரி திரிகோணமாகவும் தொடர்பு கொண்டிருக்கலாம். இந்த மாதிரி 2 பேர் ஜாதகத்திலே இதை முக்கியமாக கவனமாக பார்க்கணும் திருமணம் செய்யும் பொழுது. இந்த மாதிரி அமைப்பு இருந்துட்டால் அந்த ஜாதகர்கள் நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு வசியம், அந்யோன்யம், கவர்ச்சி, ஈடுபாடு, ஒருவர் மேல் ஒருவருக்கு அக்கறை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும். இல்லை அப்படிலாம் இல்லை, இப்படியெல்லாம் இருந்தும் சண்டை போடுறாங்க, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்க ஒருவர் பிரியாமல் இணை பிரியாமல் இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஏதாவது அவயோக தசா நடக்கும் காலத்தில் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கும். இருந்தாலும் இந்த செவ்வாய் சுக்கிரன் பொருத்தம் இருந்துட்டால் நிச்சயமாக அவங்க அந்யோன்ய தம்பதிகளாக இருப்பாங்க. அடிப்படையான விஷயம் ஒன்று இருக்குது. 2 பேர் ஜாதகத்திலையும் லக்னம் லக்னாதிபதி, ராசி ராசியாதிபதி நல்ல எந்த விதத்துலையும் கெட்டு போகாமல் நல்லபடியாக இருந்துட்டாங்க, நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே 80% வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதனால் இந்த அடிப்படையான விஷயத்துக்கு நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். லக்னம் லக்னாதிபதி, ராசி ராசியாதிபதி 2 பேர் ஜாதகத்துலேயும் கவனமாக பார்க்கணும். செவ்வாயையும் சுக்கிரனையும் பார்க்கணும். இது 2ஐயும் பார்த்து தான் நம்ம பொருத்தம் சேர்க்கணும்.